திமுக ஆட்சி பற்றி எங்கேயா பேச்சு வருதா? திமுகவுடைய செயல்பாடை பற்றி எங்கேயா பேச்சு வருதா? பேச வேண்டிய விஷயங்கள் என்ன? அதை பற்றி எங்கேயா பேச்சு வந்திருக்கா? நம்ம எல்லா பேட்டிலும் குறிப்பிட்ட ஜிஎஸ்டி பற்றி பேச்சு வந்திருக்கா? 391 பொருட்களை விலை கூறியதை யாரா கற்பனை பண்ணுறாங்களா? 0% டேக்ஸ் கொண்டு வரேன், 4 ஸ்லாப் இருந்து 2 ஸ்லாபே துண்டா தூக்குறாங்களே. இதெல்லாம் ஒரு வரலாற்று முடிவு இல்லையா? திரு கார்கேவாலையும் திரு சிதம்பரத்தாலையுமே கூட எதிர்க்க முடியலையே. இப்பயாவது கொண்டு வந்தீங்களே தானே சொல்றாங்களே தவிர எப்படிங்க செய்ய போச்சு நீங்க ஒரு வரலாற்று பிழை பண்ணிட்டீங்கன்னு சொல்லலையே. நாங்க சொன்ன நல்லதுதான் நீங்க இப்ப பண்றீங்க. அப்ப எல்லாராலுமே ஏற்கப்படும்படியான வரவேற்கப்படும்படியான விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அங்க எங்க டாக் இருக்கா? அதை விட முக்கியமா இந்த இலங்கை தமிழர்கள் இங்க இருப்பவங்களுக்கு அகதிகளுக்கு குடியுரிமை கொடுத்திருக்காங்க. அந்த டாபிக் அது அவங்களுக்கு கேள்வி எழுப்பப்படாது. அவங்க பாஸ்போர்ட் இல்லாம இருக்காங்க, விசா இல்லாம இருக்காங்க, கேள்வி எழுப்பப்படாதுன்றாங்க. அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் அது. இதெல்லாம் தான் பேசணும், இதெல்லாம் விவாதிக்கப்படும். இங்கே விவாதிக்கப்படவே இல்லை. அதுதான் அந்த நெரேட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவார். அதனால தான் அந்த ஊடகங்கள் தலைப்பில் கவர்மெண்ட் அதுக்கு இவர்களும் இரையாகிறார்கள் என்று. இப்போ எந்த விஷயத்தை நம்ம எப்படி பேசணும், எந்த விஷயத்தை நம்ம எங்கே பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். திரு நயினார் நாயந்தன் ஒரு வார்த்தை விடுறாரு, திரு டிடி விதனர் ஒரு வார்த்தை விடுறாரு. யாருக்கு நட்டம்?